டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கிராஃபை எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பேசிக் இன்ஃபர்மேஷன். அதில் எக்ஸாம்பிளாக ஒரு 2 கிராஃப் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வோல்ட் வெர்சஸ் கரண்ட். அதாவது 12th ஃபிசிக்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் வரும் இல்லையா, ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கிவன் ஒயர்ஸு. அதில் ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத ஒரு கிராஃப், வோல்ட் வெர்சஸ் கரண்ட்டு. அதுக்கடுத்து கிளாஸ் 11ல் சிம்பிள் பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட்டில் லென்த் வெர்சஸ் டி ஸ்கொயர், இந்த கிராஃப் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல பேசிக்காக கிராஃபுக்கு என்னென்னலாம் நமக்கு வரைகிறதுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அது முடிந்த பிறகு, இது எல்லாம் முடிஞ்ச பிறகு லாஸ்ட்டாக கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன், அதாவது லீனியர் ஈக்குவேஷனுக்கு இன்னும் ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஒரு ட்ரிக்காக, ஒரு ஷார்ட்கட்டில் எப்படி நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எந்த ஒரு கிராஃபுக்குமே கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஹெட்டிங் போடணும். ஒரு கிராஃப் ஷீட்டை வாங்கினவுடனே நீங்கள் என்ன கிராஃப் போட போகிறீங்களோ அதுக்கு என்ன ஹெட்டிங்கோ அந்த ஹெட்டிங் கிராஃப் ஷீட்டு டாப்பில் இருக்கணும். ஓகே, அடுத்து என்ன பண்ணுவீங்க? பென்சில் எடுத்துக்குவீங்க, ஹெச்பி பென்சில் எடுத்துக்குவீங்க. அதை என்ன பண்ணுவீங்க? ஸ்கேல் எடுத்துக்குவீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் ஆக்சிஸ் போடணும். இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் பென்சிலில் போடணும். இது எக்ஸ் டேஷ். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் போடுவீங்க. ஒய் ஆக்சிஸில் என்ன பண்ணுவீங்க? டாப்பில் என்ன பண்ணுவீங்க? ஒய் போடுவீங்க. பாட்டமில் என்ன பண்ணுவீங்க? ஒய் டேஷ் போடுவீங்க. ஓகே, ஸோ அப்போ இது மாதிரி குவாட்ரண்ட் வரும். இது ஒரு குவாட்ரண்ட் வரும். இங்கே ஒரு குவாட்ரண்ட், இங்கே ஒரு குவாட்ரண்ட், இங்கே ஒரு குவாட்ரண்ட் வரும். இப்போ இது இன்டர்செப்ட், இந்த எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் இன்டர்செப்ட் ஆகிற இடம் தான் என்னன்னா ஆரிஜின். இந்த ஆரிஜினுக்கு இது 0ன்னு சொல்ல வேண்டாம், ஆரிஜின் சொல்லுங்கள். இந்த ஆரிஜினோட சிக்னிஃபிகண்ட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன சொன்னோம்னா, எக்ஸ் கோஆர்டினேட்டும் 0, ஒய் கோஆர்டினேட்டும் 0. ஸோ நீங்கள் பிளாட் பண்ணிட்டீங்க, இதை ட்ராயிங் போட்டிங்க. ட்ராயிங் அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டிங்க, ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டிங்க. அதுக்கடுத்து முக்கியமானது என்னென்னா ஸ்கேல் போடணும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வேல்யூஸ் போடுவீங்க. அப்போ வேல்யூஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, நீங்கள் என்ன ஸ்கேல் டிசைட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணியிருக்கும். இனி எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் எதை குறிக்குது அப்படின்றத இங்கே போடணும். இன் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் எதை குறிக்குது, அது என்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதை இங்கே போடணும், யூனிட்டோடு இங்கே போடணும். இன்னும் அடுத்த கிராஃபில், அடுத்த ஸ்லைடில் நம்ம இதை கிளியராக பார்ப்போம். அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் நான் எதை சார் எடுத்துக்கிறது? எக்ஸ் ஆக்சிஸில் நான் எதை எடுப்பேன்? இண்டிபெண்ட் வேரியபிள். இண்டிபெண்ட் வேரியபிள். ஒய் ஆக்சிஸில் நான் எதை எடுப்பேன் சார்? ஒய் ஆக்சிஸில் டிபெண்ட் வேரியபிள். டிபெண்ட் வேரியபிள். கண்ட்ரோல் வேரியபிள் நம்ம அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுப்போம். அது நம்ம கிராஃபில் நம்ம காட்ட போகிறதில்ல. மொத்தம் 3 வேரியபிள் நம்ம எடுத்துப்போம். இண்டிபெண்ட் வேரியபிள், டிபெண்ட் வேரியபிள், கண்ட்ரோல் வேரியபிள். கண்ட்ரோல் வேரியபிள் கான்ஸ்டன்ட். ஓகே, ரைட். இப்போ இண்டிபெண்ட் வேரியபிள்னா என்ன, டிபெண்ட் வேரியபிள்னா என்ன? இது இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இண்டிபெண்ட் வேரியபிளை தான் எடுத்துக்கணுமா? ஏன் டிபெண்ட் வேரியபிள் எடுத்துக்கூடாதா? இது உலகம் முழுவதும் ஃபாலோ பண்ணுகின்ற ஒரு கன்வென்ஷன். எக்ஸ் ஆக்சிஸில் இண்டிபெண்ட் வேரியபிள் எடுத்துக்குவோம், ஒய் ஆக்சிஸில் டிபெண்ட் வேரியபிள் எடுத்துக்குவோம். இண்டிபெண்ட் வேரியபிள்னா அப்படின்னு சொன்னோம்னா, நம்மால் எதை ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ, அல்லது நம்மால் எதை மாற்ற முடியுமோ, அல்லது நாம் எதை மாற்றுகின்றோமோ, மாற்றக்கூடியதோ, அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்? இண்டிபெண்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். அதை நம்ம எல்லாத்தையுமே எதில் எடுத்துக்கணும்? எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கணும். நாம் மாற்றுறதுனால அல்லது நாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அதுவாக இன்னும் மாறுது, அனதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இன்னும் மாறுது அப்படின்றத டிபெண்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். அதை எந்த ஆக்சிஸில் எடுத்துக்குவோம்னா ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்குவோம். எக்ஸ் ஆக்சிஸ் ஹரிசாண்டலாக இருக்கும், ஒய் ஆக்சிஸ்னா இருக்கும் வெர்டிகலாக இருக்கும். ஸோ இண்டிபெண்ட் வேரியபிள் should be taken along x axis, dependent variable should be taken along y axis.
இண்டிபெண்ட் வேரியபிள்ன்றது வாட் வி சேஞ்ச், நாம் எதை மாற்றுகின்றோமோ அதுதான் என்னன்னா இண்டிபெண்ட் வேரியபிள். டிபெண்ட் வேரியபிள் வாட் இட் சேஞ்சஸ், நம்ம மாற்றுறதுனால அதுவாக என்ன மாறுதோ அதை என்ன பண்ணணும் டிபெண்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். அதை ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்குவோம். ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் நவ். எக்ஸ் குறிச்சிட்டோம், இங்கே எக்ஸ் குறிச்சிட்டோம், இங்கே எக்ஸ் டேஷ் குறிச்சிட்டோம், இங்கே டாப்பில் என்ன பண்ணோம் ஒய், இங்கே என்ன பண்ணிட்டோம் ஒய் டேஷ் குறிச்சிட்டோம். இது வந்து ஆரிஜின். இங்கே வந்து நம்ம வந்து ஸ்கேல் வந்து கம்பல்சரியாக போட்டுருவோம். இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு என்ன குவான்டிட்டி வித் யூனிட் போடணும், இன் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு என்ன யூனிட் போட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல மார்க் அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், இந்த இடத்துல என்ன பண்ணணும் நம்ம மார்க் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் இந்த கிராஃபில் +1 +2 +3 +4 போட்டிருக்கேன். அப்படின்னா இது வந்து 1 2 3 4 இது வந்து பாசிட்டிவில் இருக்குன்னு அர்த்தம். அதேமாதிரி இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 இது எல்லாமே என்னென்னா ஒய் ஆக்சிஸில் எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது இந்த குவாட்ரண்ட்டில். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஃபஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன் இல்லையா, இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஃபஸ்ட்டுன்றது எதை குறிக்குது அப்படின்னோம்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, QADRANT ஃபஸ்ட் குவாட்ரண்ட். அப்போ இது எந்த குவாட்ரண்ட் அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட். இந்த குவாட்ரண்ட் வந்து என்னென்னா செகண்ட் குவாட்ரண்ட். இது வந்து என்னென்னா தேர்ட் குவாட்ரண்ட். இது என்ன குவாட்ரண்ட்னா ஃபோர்த் குவாட்ரண்ட். சரி சார், இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் நம்ம வந்து எந்த ஆங்கிள்லேருந்து எந்த ஆங்கிள் வரைக்கும் இருக்குது அப்படின்றத சொல்லணும் இல்லையா. இது வந்து நம்ம வந்து 0ன்னு வச்சுக்கோமே, இது வந்து 0 டிகிரின்னு வச்சுக்குவோம். இதை வந்து நம்ம 0 டிகிரின்னு வைக்கிறோம். அப்போ இது என்ன வரும் 90 டிகிரி வரும் இங்கே. அப்போ இங்கேருந்து இங்கே என்ன வரும், இது வந்து என்ன வரும் 180 டிகிரி வருங்க. இது வந்து 180 டிகிரி. இது என்ன வரும் 270 டிகிரி வரும். இப்போ இங்கே மறுபடியும் இங்கே வந்தோம்னா என்ன ஆகும் 360 டிகிரி ஆகிடும். First quadrant lies in between 0 degree to 90 degree. Second quadrant lies between 90 degree to 180 degree. Third quadrant lies between 180 degree to 270 degree. Fourth quadrant lies between 270 degree to 360 degree. அப்போ நம்ம இந்த கோஆர்டினேட் நம்ம எப்படி குறிப்போம், ஜென்ரலாக எப்படி குறிப்போம்னா இதை எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு குறிப்போம். இது ஜென்ரலாக இப்போ நான் வந்து ஒரு சின்னதாக ஒன்று சொல்கிறேன். இங்கே பாருங்கள் 2 சரிங்களா. அப்படின்னா எக்ஸ் கோஆர்டினேட் என்னன்னா 2, ஒய் கோஆர்டினேட் என்னன்னா 1. இப்போ நான் இதை பிளாட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நான் எங்கே பண்ணுவேன், எடுத்த உடனே எக்ஸ் கோஆர்டினேட் நான் எடுத்துக்குவேன். இந்த இடத்துல இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட். அப்போ நான் எக்ஸ் கோஆர்டினேட்டில் என்னென்னா இது வந்து +2, இங்கே வந்து சைன் போடுறதுனால இது என்னென்னா +2. அப்போ நான் இங்கே வச்சுக்குவேன். ஒய் கோஆர்டினேட்டில் எவ்வளோ தூரம் இருக்குது 1 இங்கே வரைக்கும் வருது +1. அப்போ நான் எங்கே மார்க் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோம்னா நான் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை நான் கொஞ்சம் சர்க்கிள் மாதிரி போடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த பாயிண்ட்டோட கோஆர்டினேட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா 2,1. கோஆர்டினேட் சிஸ்டத்தில் அதாவது இன்னொரு கோஆர்டினேட்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள், -2, -1. -2, -1ன்றது இங்கே என்னன்னா -2ன்றது எக்ஸ் ஆக்சிஸ், -1ன்றது ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது. அப்போ -2க்கு என்ன பண்ணுறேன், நான் இங்கே போயிடுறேன், இந்த இடத்துக்கு நான் இங்கே போயிடுறேன் -2 எக்ஸ் ஆக்சிஸில். ஒய் ஆக்சிஸில் -1ன்னா நான் என்ன பண்ணுறேன், அப்படியே என்ன பண்ணுறேன் கீழே வந்துடுறேன், இங்கே வந்துடுறேன் -1. அப்போ நான் என்ன குறிப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல நான் இந்த கோஆர்டினேட்டை குறிப்பேன். இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன -2, ஒய்யோட வேல்யூ என்ன -1. கோஆர்டினேட் கொடுக்குறேன் பாருங்கள், 2, -3 இப்படி கொடுக்குறேன். இப்போ இதை வந்து எங்கே பிளாட் பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். எக்ஸ் ஆக்சிஸில் 2, இங்கே பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே 2, அப்படியே வாங்க ஒய் ஆக்சிஸில் என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸில் 2னா +2, ஒய் ஆக்சிஸில் என்னென்னா -3. அப்போ நீங்கள் மேலே போக முடியாது, +3 இருந்தால் தான் மேலே போவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, கீழே வாங்க -3 இந்த பாயிண்டில் வருது. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுவேன், +2 -3 இங்கே வைக்கிறேன், இந்த இடத்துல வைக்கிறேன். ஓகே, இப்போ இதனுடைய கோஆர்டினேட் என்னன்னா 2 -3. ஓகே, இன்னொன்று நம்ம வந்து இப்போ இன்னொரு கோஆர்டினேட்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். -3
கமா +3. இது எந்த குவாட்ரண்ட்டில் வரும் பாருங்கள். இப்போ -3 போது இது எதை குறிக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸில் நான் என்ன பண்ணி ஆகணும், -3க்கு போய் ஆகணும். இங்கே போயிடணும். இங்கே போயிட்டு இங்கேருந்து என்ன பண்ணணும்னா முடிக்கல, ஒய் ஆக்சிஸ் கோஆர்டினேட் குறிக்கணும்ல. அப்போ ஒய் ஆக்சிஸ் என்னன்னா +3. அப்போ -3 நான் எக்ஸ் ஆக்சிஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அங்கே +3 போது நான் மேலே தான் போகணும். அப்போ இந்த பாயிண்ட் வருது. அப்போ எனக்கு இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தில் எதை குறிக்கிறேன் அப்படின்னம்னா இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட். இதை எப்படி குறிக்கணும்னா -3, +3 இந்த பாயிண்ட்டுடைய கோஆர்டினேட், அதாவது பொசிஷன். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் என்னவா இருக்குது, எக்ஸும் பாசிட்டிவ் ஒய்யும் பாசிட்டிவ், எக்ஸும் பாசிட்டிவ் ஒய்யும் பாசிட்டிவ் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில். செகண்ட் குவாட்ரண்ட்டில் பாருங்கள், எக்ஸு நெகட்டிவ் ஒய் என்னன்னா பாசிட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட்டில் பாருங்கள், எக்ஸும் நெகட்டிவ் ஒய்யும் நெகட்டிவ் தேர்ட் குவாட்ரண்ட்டில். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் பாருங்கள், எக்ஸு பாசிட்டிவ் ஒய் வந்து என்னென்னா நெகட்டிவ். பார்த்த மாத்திரத்தில் ஒரு கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க, XY இதில் கோஆர்டினேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் உடனே முடிவு பண்ணணும் இது எந்த குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணணும். சப்போஸ் இப்போ எனக்கு வந்து வெறும் எக்ஸு ஒய் மட்டும்தான், எனக்கு எல்லா கோஆர்டினேட்டுமே எனக்கு பாசிட்டிவ் மட்டும்தான் வருதுன்னா நீங்கள் ஆக்சிஸை இப்படி போட்டுக்கலாம், ஒய் ஆக்சிஸ் இப்படி போட்டு எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி போட்டுக்கலாம். மற்ற குவாட்ரண்ட்லாம் நீங்கள் சைடில், அது சைடில் வந்துடும் உங்களுக்கு. இதை மட்டும் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஏன்னா எக்ஸும் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, பாசிட்டிவ் கொடுக்குறாங்க, ஒய் என்ன பண்ணுறாங்க, பாசிட்டிவ் கொடுக்குறாங்கன்னும் போது நீங்கள் அப்படியே இது என்ன பண்ணலாம், இப்படி போட்டுக்கலாம். கிளியர்? ஓகே. அதுவும் புரியலனா கூட நம்ம போக போக நம்ம கிளியராக புரிஞ்சிடும். ஸோ திஸ் பாயிண்ட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். ஸோ சம்மப் பண்ணிடலாமா? கண்டிப்பாக கிராஃபுக்கு என்ன இருக்கணும், எந்த ஒரு கிராஃபுக்கும் ஹெட்டிங் இருக்கணும், எந்த ஒரு கிராஃபுக்கும் என்ன இருக்கணும், ஸ்கேல் இருக்கணும். நீங்கள் பென்சில் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி போட்ட உடனே ஏரோ மார்க் கம்பல்சரியாக போடணும். ரைட் சைடு எக்ஸ் போடணும், லெஃப்ட் சைடு எக்ஸ்ட்ரீம் எண்டில் என்ன பண்ணணும், எக்ஸ் டேஷ் போடணும். அங்கேயும் என்ன பண்ணணும், ஏரோ மார்க் பண்ணணும். வெர்டிக்கலாக என்ன பண்ணணும், லைன் போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் அந்த ரெப்ரசன்ஸ் என்னென்னா ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் மேலே என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஒய் போடுவீங்க, பாட்டமில் என்ன பண்ணுவீங்க, ஒய் டேஷ் போடுவீங்க. ரெண்டும் ஆக்சிஸும் இன்டர்செப்ட் ஆகுது, அதாவது ஹரிசாண்டல் ஆக்சிஸ் வெர்டிக்கல் ஆக்சிஸ் இன்டர்செப்ட் ஆகுது. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இன்டர்செப்ட் ஆகிற பாயிண்ட் என்னென்னா ஆரிஜின். ஆரிஜினோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இதுக்கு வந்து எக்ஸ் கோஆர்டினேட் என்னென்னா 0, ஒய் கோஆர்டினேட் என்னென்னா 0. ஸோ இப்போ வந்து குவாட்ரண்ட்டுன்னும் போது குவாட்ரண்ட்டோட ஆங்கிள் என்ன, 0 to 90 ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு, 90 to 180 செகண்ட் குவாட்ரண்ட்டு, அப்புறம் 90 to 270 தேர்ட் குவாட்ரண்ட்டு, 270 to 360 என்னன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்டு. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு, ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் எக்ஸு ஒய் கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமான்றதை நம்ம கிளியராக பார்த்துட்டோம். இப்போ அந்த ட்ரிக்னோமெட்ரியில் போனோம்னா இந்த சைனு காசு டேன் இருக்கு இல்லையா, இப்போ ஆங்கிளுக்கு நம்ம அதை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், அதை கொஞ்சம் நினைவு வச்சுங்களேன். ஆல் சில்வர் டீ கப்ஸ். இது வந்து ஆல் ASTC. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து நினைவு வச்சுக்கணும். நம்ம குவாட்ரண்ட்டுன்னு சொல்லும்போது நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா ரைட் சைடில் ஆரம்பிச்சு என்ன பண்ணுவோம், ஆன்டி கிளாக் வைஸில் தான் போவோம். அதனால தான் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு இங்கேயும், செகண்ட் குவாட்ரண்ட்டு இங்கேயும், தேர்டு இங்கேயும், ஃபோர்த் இங்கேயும் போகிறோம். இதனுடைய என்னன்னா ஆன்டி கிளாக் வைஸில் வருது. ஓகே. இப்போ இந்த ஆல் சில்வர் டீ கப்ஸ்னால் இங்கே என்னென்னா இதில் வந்து சைனு காசு, இப்போ சைனு காசு டேனு மூணுமே என்ன ஆகிடுங்க, எல்லாமே என்ன ஆகிடும், பாசிட்டிவ் ஆகிடும். எங்கே அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஆல், செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் மட்டும் என்னன்னா பாசிட்டிவ், தேர்டு குவாட்ரண்ட்டில் டேன் மட்டும் பாசிட்டிவ், ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காஸ் மட்டும் என்னன்னா பாசிட்டிவ். அக்ரோனிம் ASTC ஆல் சில்வர் டீ கப்ஸ்ன்னு நீங்கள் நினைவு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் மட்டும் பாசிட்டிவ், தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேன் மட்டும் பாசிட்டிவ், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காஸ் மட்டும் பாசிட்டிவ்ன்றதை எளிமையாக நீங்கள் நினைவு வச்சுக்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து வருகின்ற டேட்டாவை
நம்ம கிராஃபில் எப்படி வந்து நம்ம பிளாட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வோல்ட் வெர்சஸ் கரண்ட் அந்த கிராஃப் பார்ப்போம். அது 12th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. அதுக்கடுத்து 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு லென்த் வெர்சஸ் டி ஸ்கொயர். இது 1 by 1 பார்க்கலாம். இப்போ நம்ம கிராஃபை எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கிராஃபை பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், அதுக்கான டேட்டா என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்போ இங்கே இருக்கிற டேபிள் வந்து ஓம்ஸில் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் 2 ஒயர்ஸ், கான்ஸ்டன்ட் அண்ட் ஒயர், நிக்ரோம் ஒயர், 2 ஒயருக்கும் உள்ள வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் ரீடிங் எடுத்த டேட்டா தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் அண்ட் ஒயர் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம பார்த்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெறும் கான்ஸ்டன்ட் அண்ட் ஒயருக்கு மட்டும் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 வேரியபிள்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒரு வேரியபிள் வந்து வோல்ட் மீட்டர் ரீடிங், அனதர் வேரியபிள் வந்து அம்மீட்டர் ரீடிங். அம்மீட்டர் வந்து மில்லி அம்மீட்டர், அதனால் மில்லி ஆம்பியரில் தான் இங்கே ரீடிங் இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து என்னன்னா இண்டிபெண்ட் வேரியபிள், இது வந்து டிபெண்ட் வேரியபிள். ஏன் இது இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொன்னோம்னா, நான் என்ன பண்ணுறேன், 0.25 வந்து வோல்ட் மீட்டரில் ரியோஸ்டாட் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 0.25 ஃபிக்ஸ் பண்ண உடனே எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, மில்லி மீட்டரில் என்ன கிடைக்குதுன்னா 140 ரீடிங் காமிக்குது. அப்போ இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், இங்கே எனக்கு என்ன ரீடிங் காமிக்குதுன்னா 140 ரீடிங் காமிக்குது, அதை எடுத்துக்கிறேன். அப்புறம் மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன், ரியோஸ்டாட் அட்ஜஸ்ட் பண்ணி 0.50 கொண்டு வருவேன். 0.50 கொண்டு வந்துட்டு மில்லி அம்மீட்டரில் என்ன ரீடிங் இருக்குதுன்னு நான் பார்ப்பேன். அது காட்டுற ரீடிங் வந்து 290. ஸோ இந்த மாதிரி 0.75 நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது காட்டுற ரீடிங் என்னன்னா 440 மில்லி அம்மீட்டரில் காட்டுற ரீடிங். அப்புறம் நான் 0.85 ரியோஸ்டாட் அட்ஜஸ்ட் பண்ணி வோல்ட் மீட்டரில் 0.85 ஃபிக்ஸ் பண்ணுறேன். அது காட்டுற ரீடிங் என்னன்னா 490. இப்படி தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ரீடிங், இந்த ரீடிங் வந்து நம்ம எடுத்திருப்போம். சரி, இப்போ இது நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுனால இதெல்லாம் என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இதில் போட்டுக்கலாம். இது வந்து அதுவாக மாறதுனால இதெல்லாம் என்ன பண்ணுறோம், ஒய் ஆக்சிஸில் போட்டுக்கலாம். அப்போ இது வந்து இண்டிபெண்ட் வேரியபிள், இது வந்து டிபெண்ட் வேரியபிள். ஓகே, கிராஃபில் எப்போதுமே ஹெட்டிங் இருக்குன்னு சொன்னோம், ஹெட்டிங் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்ம வந்து ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த ஒயரை கண்டுபிடிக்கணுன்ற எக்ஸ்பெரிமெண்ட்டில் முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம என்ன எடுத்திருக்கோம், வோல்ட் எடுத்திருக்கோம். ஒய் ஆக்சிஸில் என்ன எடுத்திருக்கோம், கரண்ட் எடுத்திருக்கோம். கரண்ட் வந்து மில்லி ஆம்பியரில் எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இந்த டேட்டாவை என்ன பண்ணணும், நம்ம இந்த கிராஃபில் வந்து பிளாட் பண்ணணும். அப்போ ஹெட்டிங் போட்டேன், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டன்ட் அண்ட் ஒயர்னு போட்டேன், வோல்ட் வெர்சஸ் கரண்ட்னு போட்டேன். இப்போ நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் போட்டேன், இங்கே என்ன போட்டேன், ஒய் ஆக்சிஸ் போட்டேன், வரைஞ்சிட்டேன், பென்சில் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் ஆரிஜின் போட்டேன். இங்கே நம்ம இந்த வேல்யூஸ் வந்து இப்போ நம்ம பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இண்டிபெண்ட் வேரியபிள் உடைய ரேஞ்சு பார்க்கணும். ஏன்னா இது அப்படியே எக்ஸ் ஆக்சிஸில் வரப்போகுது இல்லையா, அதனால இதனோட ரேஞ்ச் என்னன்னு பார்க்கணும். ரேஞ்ச் எதுலேருந்து வருதுன்னா, மினிமம் வேல்யூன்னா மேக்ஸிமம் வேல்யூன்னா அதான் ரேஞ்ச். அப்போ மினிமம் வேல்யூ என்ன வருது, 0.25 வருது. மேக்ஸிமம் வேல்யூ என்ன வருது, 0.85 வருது. அப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்கிற 15-16 கட்டத்துக்குள்ளேயும் நான் என்ன பண்ணணும், இந்த வேல்யூ வர மாதிரி பார்த்துட்டுனா கிராஃப் வந்து கொஞ்சம் பெருசாக இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பூரா ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 4, அதாவது இதில் வந்து 4 கட்டங்கள், அதாவது இது ஒரு கட்டம், 2 கட்டம், 3 கட்டம், 4 கட்டம். கட்டன்றது என்னது நான் சொன்னேன்னா 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். அப்போ எக்ஸ் ஆக்சில் என்ன பண்ணுறேன், 4 சென்டிமீட்டரை நான் என்ன பண்ணுறேன், 0.25 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இன்னொரு 4 சென்டிமீட்டர் என்ன வரும், 0.25 + 0.25 = 0.50. இன்னொரு 4 சென்டிமீட்டர் என்ன வரும், 0.50 + 0.25 0.75 வரும். அப்போ இன்னொரு 4 என்ன வரும், 1.0 வந்துடும். அப்போ எனக்கு கிராஃப் வந்து அப்போ 0.25லேருந்து 0.85 வரைக்கும் இருக்குது. அப்போ 0.25லேருந்து இங்கேருந்து நான் எனக்கு என்ன பண்ணுறேன், 85, அதாவது 1 வரைக்கும் இது இந்த ரேஞ்சில் எனக்கு கிராஃப் வந்துடும். எக்ஸோட வேல்யூஸ். ஓகே, ஒய்யோட வேல்யூ என்ன பார்க்குறேன், ரேஞ்சு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ரேஞ்சுன்னா என்னது, மினிமம் வேல்யூன்னா மேக்ஸிமம் வேல்யூன்னா அப்படின்னு பார்க்கணும். மினிமம் வேல்யூ என்னது 140, மேக்ஸிமம் வேல்யூ என்னது 490. அப்போ எனக்கு 140ல் ஆரம்பித்து எனக்கு 490க்குள்ளே எனக்கு ஒய் ஆக்சிஸில் எனக்கு வேணும். நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே பாருங்கள், இந்த ஒரு அதாவது 1 பாக்ஸ்ன்றது 1 சென்டிமீட்டர் சொன்னேன் இல்லையா, 1 சென்டிமீட்டர் நான் என்னன்னு வச்சுக்கிறேன், நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா 25 வோல்ட்னு எடுத்துக்கிறேன். அப்போ 1 சென்டிமீட்டர் 25 வோல்ட்னா 1 2 3 4 5 அப்படியே பார்த்தோம்னா எனக்கு இங்கே வரைக்கும் என்ன வருது,
எனக்கு இங்கே 500 வரைக்கும் வருது. அப்போ எனக்கு தேவை என்னென்னா 490 வரைக்கும் எனக்கு தேவை. அப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ணலாம், இது வரைக்கும் எனக்கு என்ன பண்ணுது, கிராஃப் வந்து ஸ்ட்ரெச் ஆகி போகும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா சார்? இங்கே 4 கட்டம் தான் நான் வைக்கணுமா? 4 கட்டம் தான் நான் வந்து 4 பாக்ஸஸ், அதாவது 4 சென்டிமீட்டர் தானே 0.25 வைக்கணுமா? இல்லை, நீங்கள் 2 கூட வைக்கலாம். 2 வச்சிங்கன்னா என்ன பண்ணால் இந்த கிராஃப் வந்து இவ்வளோ துண்டு ஸ்ட்ரெச் ஆகிருக்கிறது ரேஞ்ச் வந்து என்ன பண்ணால் பாதியிலே முடிஞ்சிடும். அதுக்கு மேலே எந்த ரீடிங்கும் அந்த வராது. ஸோ அதனால் உனக்கு நல்லா அழகாக இருக்கணுன்றதுக்காக நான் அது மாதிரி வச்சுக்கிறேன். அதனால் 2 வச்சா வேல்யூ மாறுமா சார்? எப்படி மாறும்? மாறவே மாறாது சார். நான் 1 கூட வச்சுக்கலாம். எனக்கு பிளாட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப இதாக இருக்கும். அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். 1 கூட வச்சேன், ஒரு சென்டிமீட்டர் வந்து 0.25 வச்சேன்னா எனக்கு கம்மியாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும் கிராஃபு. ஸோ வேல்யூ வில் நாட் கோயிங் டு சேஞ்ச், அது மாறாது. அது நீ எந்த ரேஞ்சில் நீ வச்சுக்கிட்டாலும் உனக்கு ரிசல்ட் கரெக்டாக ஒரே மாதிரி தான் வரும். அதை புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ இந்த கிராஃபில் எனக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்ன, நான் பேசிக்காக நான் ஹெட்டிங் போட்டேன், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லாம் போட்டேன், ரேஞ்ச் பார்த்து என்ன பண்ணிட்டேன், இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 4 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 0.25 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே ஒய் ஆக்சிஸில் வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எனக்கு வந்து 25 வோல்ட்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ இங்கே ஸ்கேல் போடணும். ஸ்கேல் இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், நாம் எத்தனை பண்ணியிருக்கோம், 1 சென்டிமீட்டரோட வேல்யூ தான் நம்ம இங்கே போடணும் எக்ஸ் ஆக்சிஸில். ஆனால் நம்ம எத்தனை பண்ணியிருக்கோம், 1 2 3 4 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், 0.65 எடுத்திருக்கோம், சாரி 0.25 எடுத்திருக்கோம். அப்போ 4 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 0.25 வோல்ட். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 0.25 divided by 4 volt, which is equal to 0.0625 volt. So அப்போ 1 சென்டிமீட்டரோட வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸில் என்ன வருது அப்படின்னோம்னா 0. இங்கே எழுதணும், ஸ்கேலில் இருக்கு இல்லையா, 0.0625 வோல்ட் அப்படின்னு எழுதிருவீங்க. இன் ஒய் ஆக்சிஸ் அதில் என்ன எடுத்துருக்கீங்க, 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 25 மில்லி ஆம்பியர். அப்போ நீங்கள் டைரெக்டாகவே ஸ்கேலில் போட்டுக்கலாம். இன் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 25 மில்லி ஆம்பியர். ஸோ இந்த ஸ்கேல் பார்ட்டை கிளியராக நீங்கள் முடிச்சிருக்கணும். இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 0.0065 வோல்ட். இன் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 25 மில்லி ஆம்பியர் யூனிட்டோட போட்டிருக்கணும் நீங்கள். ஓகே, இது முடிச்சிட்ட உடனே அடுத்து இது சென்டிமீட்டரில் நம்ம இது வந்து கொடுத்துட்டோம். நாம் இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா மில்லிமீட்டரோட வேல்யூ நம்ம பார்க்கணும். எக்ஸ் ஆக்சிஸுக்கும் பார்த்துக்கணும், ஒய் ஆக்சிஸுக்கும் பார்த்துக்கணும். ஏன் சார், நமக்கு மில்லிமீட்டரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் ஆக்சிஸில் என்ன 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஒய் ஆக்சிஸில் 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சோன்னா நமக்கு பிளாட் பண்ணுறதுக்கும் சரி, கால்குலேட் பண்ணுறதுக்கும் சரி ஈஸியாக இருக்கும். அதை நம்ம இப்போ பார்ப்போம், எப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தோம் எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை வோல்ட்டுன்னு பார்த்தோம், 0.0625 வோல்ட்டுன்னு பார்த்தோம். அப்படின்னா 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு, ஏன்னா 1 சென்டிமீட்டரில் எத்தனை மில்லிமீட்டர் இருக்கும், 10 மில்லிமீட்டர் இருக்கும். அப்போ 1 சென்டிமீட்டர் என்ன பண்ணணும், இந்த வேல்யூ என்ன பண்ணணும், 10ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 0.00625 வோல்ட்டு. இதில் எக்ஸ் ஆக்சிஸில். ஓகே, ஒய் ஆக்சிஸில் பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் நாம் என்ன பார்த்தோம், 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 25 மில்லி ஆம்பியர்னு பார்த்தோம். அப்போ 1 மில்லிமீட்டர் என்னவா இருக்கும், 25 டிவைட் பை 10 என்ன வரும், 2.5 மில்லி ஆம்பியர். ஸோ இந்த விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 0.00625 வோல்ட்டு. இன் ஒய் ஆக்சிஸ் 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 2.5 மில்லி ஆம்பியர். இதை வந்து இந்த கிராஃப்ல எழுதுருங்க. எக்ஸ் ஆக்சிஸ் 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 0.00625 வோல்ட்டுன்னு எழுதுருங்க. இங்கே ஒய் ஆக்சிஸில் இந்த இடத்துல 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 2.5 மில்லி ஆம்பியர்னு நீங்கள் எழுதிங்க. தவறில்லை, அழகாக எழுதிங்க.
ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வோல்ட் போட்டிருப்பீங்க, ஒய் ஆக்சிஸில் என்ன பண்ணியிருப்பீங்க, கரண்ட்டை வந்து மில்லி ஆம்பியரில் போட்டிருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே முடிச்சிட்ருப்பீங்க. ஸ்கேலையும் முடிச்சிட்டிங்க. இப்போ 1 மில்லிமீட்டரையும் நீங்கள் என்ன பண்ணீங்க, 1 மில்லிமீட்டரோட வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறீங்க, 1 மில்லிமீட்டர் வேல்யூ வந்து ஒய் ஆக்சிஸில் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் கிராஃபை பிளாட் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த வேல்யூ எடுத்துக்குவோம் 0.25 எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது 140, அதாவது 0.25 வோல்ட் எக்ஸ் ஆக்சிஸில், 140 மில்லி ஆம்பியர் ஒய் ஆக்சிஸில். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0.25 இங்கே குறிச்சிருக்கு, அதனால் இது வந்து இந்த பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு போச்சு. எக்ஸ் ஆக்சிஸில் 0.25 தெரிஞ்சு போச்சு. ஒய் ஆக்சிஸில் 140 இருக்குது இல்லையா, அப்போ 140 எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே 125 இருக்குது, 150 இருக்குது. 125க்கு 150க்கு இடையில தான் இந்த 140 இருக்கணும். அதை சுலபமாக எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது நமக்கு என்ன தெரியும், ஒய் ஆக்சிஸில் 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு நமக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 2.5 மில்லி ஆம்பியர்னு நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு என்ன தெரியாது, எத்தனாவது மில்லிமீட்டரில் இருக்குது, அதாவது எத்தனாவது கோட்டில் இருக்குது இந்த 140 மில்லி ஆம்பியர் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இந்த சேம் குவான்டிட்டி இந்த சைடு இருக்கிறது எத்தனாவது மில்லிமீட்டர், இந்த எக்ஸ்ன்றது எத்தனாவது மில்லிமீட்டர்ன்றது. ஸோ இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2.5x ஈக்குவல் டு 140 வந்து போச்சு இல்லையா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 140 டிவைடட் பை 2.5 which is equal to 56. 56ன்றது என்னன்னா 56th மில்லிமீட்டர் அப்படின்ற அர்த்தம். கிளியர்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல நம்ம வந்து இது 25 வந்து மில்லிமீட்டர் கிடையாது, இது 25ன்றது என்னன்னா மில்லி ஆம்பியர். இந்த இது வரைக்கும் நம்ம இங்கேருந்து நம்ம ஆரிஜின்லேருந்து இங்கே எடுத்துக்கணும்னா இது வந்து 10 மில்லிமீட்டர் இருக்கும். இங்கு வரைக்கும் என்ன இருக்கும், 20 இருக்கும், 30 இருக்கும், 40 இருக்கும், 50 இருக்கும். இந்த பாதி என்னன்னா 55. நமக்கு என்ன இங்கே ஆன்சர் வந்தது 56 வந்திருக்கு. அப்போ நமக்கு வந்து இது வரைக்கும் 55 வந்திருக்குது. இது 55, 50 இது வரைக்கும் 55. அதுக்கு மேலே ஒரு கோடு அப்படி போட்டோம்னா 1 மில்லிமீட்டர் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா சின்ன கோடு, அதாவது ஸ்மால் லைன் தான் 1 மில்லிமீட்டர் இல்லையா, அதை போட்டோம்னா இங்கே வந்துடும். அப்போ 0.25க்கு நேரம் அங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த கோஆர்டினேட்டு இந்த பாயிண்ட் வந்து இங்கே கிடச்சிச்சு. அப்போ இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே நம்ம இங்கே டேப்லர் குளத்தில் பார்த்தோம் இல்லையா, 0.25, 140. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்டு 0.25, ஒய் கோஆர்டினேட்டு 140. ஸோ கரெக்டாக இப்போ நம்பர் ஆஃப் மில்லிமீட்டர் எவ்வளோ அப்படின்றது தனி, இந்த வேல்யூ வந்து நீங்கள் போட்டு குழப்பிக்கூடாது. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா. அடுத்து இப்போ இந்த பாயிண்ட்டை பாருங்கள், 0.50 290. இது எக்ஸ் ஆக்சிஸில் 0.50 வோல்ட்டு, ஒய் ஆக்சிஸில் 290 மில்லி ஆம்பியர் நம்ம பிளாட் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 0.50ன்றது நம்ம ஏற்கனவே அங்கே ஸ்டாண்டர்டாக குறித்து வச்சுக்கிறதுனால நமக்கு ஈஸியாக போச்சு. அதனால் நம்ம இதை எடுத்துகிட்டு நாங்கள் இங்கே ஒய் ஆக்சிஸில் எங்கே வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ எத்தனாவது மில்லிமீட்டரில் இந்த 290வது மில்லி ஆம்பியர் இருக்கும், எத்தனாவது மில்லிமீட்டரில் 290 மில்லி ஆம்பியர் இருக்கும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ நமக்கு தெரிஞ்சது தான், நம்ம ஏற்கனவே இங்கே போட்டிருக்கோம் 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு நம்ம என்ன போட்டிருக்கோம் 2.5 மில்லி ஆம்பியர். அப்போ நமக்கு எந்த மில்லி ஆம்பியர் நமக்கு தெரியணும், 290 நமக்கு தெரியணும். அப்போ நமக்கு வந்து எத்தனாவது மில்லிமீட்டர் நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். நமக்கு வந்து 290வது மில்லி ஆம்பியர் என்ன, 290 மில்லி ஆம்பியர் எத்தனாவது மில்லிமீட்டரில் இருக்குது, எத்தனாவது சின்ன கோட்டில் இருக்குது அப்படின்றது தெரியணும். எப்போதுமே ஒரே குவான்டிட்டி, இது மில்லி ஆம்பியர்னால் இந்த சைடு என்ன வரணும்னா மில்லி ஆம்பியர் வரணும், இந்த சைடு மில்லி மீட்டர் அப்படின்னு சொன்னோம்னா இது எத்தனாவது மில்லி மீட்டர் அப்படின்றது இங்கே வரணும். அதை நினைவு வச்சுக்கணும் நீங்கள். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வருது 290, அதாவது 2.5 into x, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோ, 1 into 290 290 தான் வரும். அப்போ x equal to 290 divided by 2.5.
எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்றது என்னது, எத்தனாவது மில்லிமீட்டர், அது வந்து மில்லிமீட்டர், இட்ஸ் நாட் அ மில்லி ஆம்பியர். தெளிவாருங்க. அப்போ 290 டிவைடட் பை 2.5 என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னா 116 வருது, 116. அப்போ இது வந்து 116 மில்லிமீட்டர். மில்லிமீட்டர் இதை தெளிவாக எழுதிங்க. அப்போ இந்த 290வது மில்லி ஆம்பியர் வந்து எத்தனாவது மில்லிமீட்டரில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா 116வது மில்லிமீட்டரில் இருக்கும். ஸோ எடுத்த உடனே சில பேர் என்ன பண்ணுவீங்க, தப்பு பண்ணுவீங்க, சார் இது 25 சார், இது 50 சார் அப்படின்னு. இது 25 மில்லி ஆம்பியர். இது நாம் பார்த்துக்கிறது வந்து 116வது மில்லிமீட்டர். அப்போ நம்ம இங்கேருந்து கணக்கு பண்ணணும். இது வந்து 10 மில்லிமீட்டர், 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. நமக்கு 116 தானே வேணும், 110. அப்போ இது வந்து 100, அதில் பாதி வந்து 115. 115க்கு மேலே 1 மில்லிமீட்டர் சேர்த்தா 116. அப்போ 116 எக்ஸ் ஆக்சிஸ் கோஆர்டினேட் என்னன்னா 50. அப்படியே அதுக்கு நேராக 50க்கு நேராக அந்த 116 அப்படியே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா நேராக எங்கே வருது அப்படின்னோம்னா கரெக்டாக இங்கே வருது. ஸோ இந்த பாயிண்ட்டுடைய கோஆர்டினேட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஓகே 0.5029 எக்ஸ் ஆக்சிஸில் 0.50 வோல்ட், ஒய் ஆக்சிஸில் 290 மில்லி ஆம்பியர். ஓகே, நம்ம பியூட்டிஃபுல்லாக நம்ம 2 பாயிண்ட் வந்து நம்ம வந்து பிளாட் பண்ணிட்டோம். மீதி 2 பாயிண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், பிளாட் பண்ணணும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி எக்ஸ் ஆக்சிஸில் 0.75, அதே மாதிரி வந்து இது வந்து 440 ஒய் ஆக்சிஸில் இந்த பாயிண்ட் இங்கே வருது. இங்கே பாருங்கள் 0.85 இருக்குது. ஆனால் என் கிராஃபில் பாருங்களேன் 0.75 நான் வந்து ஸ்டாண்டர்டாக மார்க் பண்ணியிருக்கேன், ஏற்கனவே மார்க் பண்ணிட்டேன். இங்கே வந்து 1 இருக்குது. இப்போ என்னென்னா திடீர்னு எனக்கு குழப்பமாக இருக்கும், 0.85 இதுக்கு நடுவில் எங்கே வருது அப்படின்றது. நம்ம ஏற்கனவே இப்போ ஒய் ஆக்சிஸ் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்க வேண்டியது தான். இப்போ பார்த்துடலாம் அதை. இனி எக்ஸ் ஆக்சிஸ் 1 millimeter equal to 0.00625 வோல்ட்டு. இப்போ நமக்கு எத்தனாவது மில்லிமீட்டர்ன்றது தான் நமக்கு தெரியணும். இதான் நமக்கு தெரியணும், எக்ஸ் தான் நமக்கு தெரியணும். இதனோட வேல்யூன்னா 0.85 வோல்ட்டு. 0.85 வோல்ட்டு. எப்போதுமே ஒரே சைடு ஒரே குவான்டிட்டி வந்துடணும். இப்போ தான் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 0.00625 எக்ஸ் ஈக்குவல் டு 0.85 வோல்ட்டு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 0.85 divided by 0.00625. இதனோட வேல்யூ என்ன வருது அப்படின்னு சொன்னால் 136 மில்லிமீட்டர். அப்போ எக்ஸ் வந்து எங்கே இருக்குது, அதாவது 136வது மில்லிமீட்டரில் தான், 136வது மில்லிமீட்டர், 136வது சின்ன கோட்டில் தான் என்ன இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 0.85 இருக்குது. அப்போ நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன், ஈஸியாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது 10, இது வந்து என்னது 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110, 120, 130, 135. அதுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு மில்லிமீட்டர், ஒரு சின்ன கோடு, அதுக்கு மேலே நேராக போங்க. அங்கே போனீங்கன்னா என்ன பண்ணலாம், 136 வந்துடும். கிளியர்? ஸோ அது நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க, இந்த 4 பாயிண்ட்டுமே என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து பிளாட் பண்ணிடலாம். இந்த 4 பாயிண்ட்டையும் பிளாட் பண்ணுறீங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறதுக்கு 2 மினிமம் பாயிண்ட் போதும். சார் இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் டீவியேஷனாக இருக்குது, பரவாயில்ல, ஏதாவது 2 பாயிண்ட்டை வச்சு நீங்கள் பிளாட் பண்ணதில் ஏதாவது 2 பாயிண்ட்டை வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிங்க. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்லோப் இஸ் கான்ஸ்டன்ட் எவ்ரிவேர். இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு எங்கே ஸ்லோப் எடுத்தாலும் சரிதான், அது என்னவா இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சார் ஸ்லோப்புன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவு ஸ்டீப் த ஸ்ட்ரெயிட் லைன் இஸ், எவ்வளோ தோண்டு செங்குத்தாக இருக்குது, எவ்வளோ தோண்டு மேல் நோக்கி இருக்குது, அல்லது எவ்வளோ தோண்டு சாய்வாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு உரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் வந்து ஸ்லோப். ஸ்லோப்புக்கு வந்து அதை வந்து ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க,
இன்னொரு பேர் என்னன்னா ஸ்லோப் ஆர் கிரேடியன்ட், GRADIENT, கிரேடியன்ட். ஸ்லோப்பு கிரேடியன்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்லோப்பு கிரேடியன்ட் ரெண்டுமே ஒரே இதுதான் அப்படின்னு சொன்னோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு tan தீட்டா, tan தீட்டாவோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். tan தீட்டாவுக்கு ஸ்லோப்புக்கு நீங்கள் இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் எங்கேருந்து ஒன்றாலும் 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம், இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம், அல்லது இங்கே நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம், இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். ஏதாவது 2 பாயிண்ட், எனி 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைகிறீங்க இந்த மாதிரி. ஸோ இதுதான் நம்ம தீட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்போ இது தீட்டா அப்படின்னு சொன்னோம்னா tan தீட்டா என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ அதுதான் ஸ்லோப். tan தீட்டா தான் ஸ்லோப்பு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு இது என்னது, வெர்டிக்கல் சேஞ்ச், அதாவது ஏபி. இந்த ஏபி என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஒய் ஆக்சிஸில் கரண்ட் இன் மில்லி ஆம்பியர். அப்போ ஏபி இங்கே நம்ம போட்டுக்கிறோம் ஆப்போசிட் சைடு. அட்ஜசன்ட் சைடுனா பிசி. அப்போ ஸ்லோப்பு அதுதான் tan தீட்டா. tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஏபி, அட்ஜசன்ட் சைடு பிசி. ஏபி என்ன அப்படின்னு சொன்னால் மில்லி ஆம்பியர், பிசி என்னன்னு சொன்னால் வோல்ட்டு. இப்போ இதில் எத்தனை மில்லிமீட்டர் இருக்குதோ அதை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதை வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். இதை என்ன பண்ணுவோம், எத்தனை மில்லிமீட்டர் இருக்கோ அத்தனை நம்ம என்ன பண்ணுவோம், மில்லி ஆம்பியராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதான் செய்ய போகிறோம். அப்போ ஏபி ஈக்குவல் டு இங்கே என்ன போட்டிருக்கோம், இப்போ எத்தனை மில்லிமீட்டர் இருக்குது பாருங்கள். இங்கேருந்து இது வரைக்கும் போனால் 10 மில்லிமீட்டர், இங்கேருந்து இது வரைக்கும் போனால் 20, 30, 40, 50, 55. இங்கே பாருங்கள், அதில் இங்கே இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட் ஏ. ஸோ அப்போ 55 போட்டேன். 1 மில்லிமீட்டரோட வேல்யூ நம்ம என்னான்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், 2.5 மில்லி ஆம்பியர்னு போட்டிருக்கோம். நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 2.5 மில்லி ஆம்பியர் போட்டிருக்கோம். இங்கே 2.5 மில்லி ஆம்பியரை ஆம்பியராக மாற்றோம்னா இன்ட்டு 10⁻³ போட்டோம்னா அந்த மில்லி ஆம்பியர் என்ன ஆகிடும், ஆம்பியராக மாறிடும். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை மில்லிமீட்டர் இருக்குன்னா 55 மில்லிமீட்டருக்கு 1 மில்லிமீட்டரோட வேல்யூ எனக்கு 2.5 மில்லி ஆம்பியர். மில்லி ஆம்பியரை நான் ஆம்பியராக மாற்றோம்னா இன்ட்டு 10⁻³ போட்டிருப்பேன். எனக்கு இங்கே போச்சு. ஓகே, இப்போ அப்படியே எங்கே வாங்க, அப்படியே பிசி வாங்க. பிசின்றது என்னது, எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் என்னது, வோல்ட் எடுத்திருக்கோம். ஓகே, எத்தனை மில்லிமீட்டர் இருக்குதுன்னு கணக்கு பண்ணுங்க. இங்கே இங்கேருந்து இது வரைக்கும் 5, அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 10. அப்போ இது ஒரு 5, இது ஒரு 10, 15, 25, 35, இது ஒரு 3 இருக்குது. அப்போ என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு 38 வருது. 35 + 3 38. அப்போ 38 மில்லிமீட்டர் இருக்குது இங்கேருந்து இது வரைக்கும். பிசியோட லென்த் என்னன்னா 38 மில்லிமீட்டர். அப்போ 1 மில்லிமீட்டர் எத்தனை வோல்ட்டு, 0.00625 வோல்ட்டு. அது மில்லி வோல்ட்டோ அல்லது மைக்ரோ வோல்ட்டோ கிடையாது. அதனால் நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ 38 × 0.00625 வோல்ட்டு. ரைட். இப்போ ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எடுத்துக்கிட்ட கிராஃபில் ஸ்லோப் என்ன வருதுன்னாக்கா, ஸ்லோப் ஈக்குவல் டு இதை நம்ம ஏபி பை பிசி பார்த்தோம் இல்லையா. ஏபின்றது என்ன, வெர்டிக்கல் சேஞ்ச். இந்த வெர்டிக்கல் சேஞ்சில் என்ன இருக்குது, கரண்ட் இருக்குது. கரண்ட் என்னது, I டிவைடட் பை பிசியில் என்ன இருக்குது, வோல்ட் இருக்குது. அப்போ I டிவைடட் பை V. நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, V ஈக்குவல், நமக்கு ஓம்ஸில் தெரியும், V ஈக்குவல் டு IR. நம்ம இந்த கிராஃபில் ஹெட்டிங் போட்டோம், டு ஃபைண்ட் அவுட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர்னு போட்டோம். அப்போ R ஈக்குவல் டு V டிவைடட் பை I. அப்போ நமக்கு இங்கே ஸ்லோப் என்ன வருது, I டிவைடட் பை V வருது. ஆனால் நமக்கு வேண்டியது ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த கிராஃப்லேருந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது இங்கே நமக்கு என்ன தேவை, V டிவைடட் பை I தான் தேவை. அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்லோப்பு கண்டுபிடிச்சிட்டு அது என்ன பண்ண போகிறோம், 1/ஸ்லோப்புன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகே, 1/ஸ்லோப்புன்னு எடுத்துகிட்டு என்ன பண்ணோம், நமக்கு V/Iன்னு வந்துடும். V/Iன்னு வந்தால் அது என்ன ஆகிடும், நமக்கு ஆரோட வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஸோ R ஈக்குவல் டு 1/ஸ்லோப்பு. அப்போ நியூமரேட்டரில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே நியூமரேட்டரில் இங்கே இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி இங்கே போட்டிருக்கோம். டினாமினேட்டரில் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணி இங்கே போட்டிருக்கோம். அப்போ ஏபி பை பிசி ஈக்குவல் டு இவ்வளோ உண்டு. அப்படின்னா பிசி பை ஏசி அப்படியே டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டரில் போட்டுக்க வேண்டியதான், நியூமரேட்டரில் இருக்கிறத டினாமினேட்டரில் போட்டுக்க வேண்டியது தான். அப்படி போட்டு நமக்கு சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கிடச்சி போகுது. அப்போ R ஈக்குவல் டு 1.73 ஓம்ஸ் போகுது.
கிளியர்? ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் வேல்யூ எடுத்துக்கலாம். நீங்கள் எத்தனை கட்ட வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி ரேஞ்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் சரி, ஒய் ஆக்சிஸ்லையும் சரி, வேல்யூ வந்து மாறாது, ரிசல்ட் வந்து சேமாக தான் வரும். கிளியர்? இந்த டேட்டா வந்து சிம்பிள் பெண்டலம் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து எடுத்த டேட்டா. உங்களுக்கு தெரியும், இது வந்து லென்த் ஆஃப் த சிம்பிள் பெண்டலம் 60 சென்டிமீட்டர், 70, 80, 90, 100 நம்ம சென்டிமீட்டர்லேயே எடுத்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதில் வந்து டைம் பீரியட், டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ஆசிலேஷன் என்ன கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ வி நீட் டு ட்ரா எ கிராஃப். என்னென்னா லென்த் ஆஃப் த பெண்டலம் வெர்சஸ் ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியட். அப்போ இது வந்து என்னென்னா கேபிட்டல் லெட்டர் T, இது வந்து டைம் பீரியட், இதனோட ஸ்கொயர் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து எதுக்கும் நம்ம கிராஃப் வரையணும் அப்படின்னு சொன்னோம்னா லென்த் ஆஃப் த பெண்டலத்துக்கும் இங்கே டைம் பீரியடோட ஸ்கொயருக்கும் நம்ம என்ன பண்ணணும், கிராஃப் வரையணும். ஸோ தட் இஸ் த ஹெட்டிங் ஆஃப் த கிராஃப். L வெர்சஸ் லென்த் ஆஃப் த பெண்டலம் வெர்சஸ் ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியட். ஓகே, இப்போ நம்ம இதை முதல்ல மார்க் பண்ணிக்குவோம். ஸோ திஸ் இஸ் த டேட்டா. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃப் போட போகிறோம். ஓகே, இதோட நம்ம எப்போதுமே இது எக்ஸ் ஆக்சிஸ் எது ஒய் ஆக்சிஸ் நம்ம டிசைட் பண்ணணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு டேட்டா இருக்குது, எல் டி ஸ்கொயர் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுறோம், 60ன்றத லென்த்து நாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுது, நம்ம டைம் பீரியட் வருது, அது நம்ம டைம் பீரியடோட ஸ்கொயர் நம்ம அங்கே பார்த்துக்கிறோம். அடுத்த ரீடிங் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், 60லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், த்ரெட்டை வந்து 70க்கு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லென்த்து வைப்போம். அதே மாதிரி 80க்கு வைப்போம், 90க்கு வைப்போம், 100க்கு வைப்போம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், டி கண்டுபிடிச்சி டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அப்போ நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது எது அப்படின்னு சொன்னோம்னா லென்த் ஆஃப் த பெண்டுலம். அப்போ நாம் ஃபிக்ஸ் பண்ணுறது இது, அதுவாக எப்படி மாறுது அப்படின்னு சொன்னோம்னா அது மாறுறது வந்து டி ஸ்கொயர் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஏன்னா டி கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் டி ஸ்கொயரு. ஓகே, அப்போ இது என்ன வரும், இண்டிபெண்ட் வேரியபிள். அப்போ இது என்ன வரும், டிபெண்ட் வேரியபிள். அப்போ எல் டி ஸ்கொயரில் எது எக்ஸ் ஆக்சிஸில் வரும்னா லென்த்து தான் என்ன வரும், எக்ஸ் ஆக்சிஸில் வரும். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இண்டிபெண்ட் வேரியபிள். டி ஸ்கொயர் வந்து ஒய் ஆக்சிஸில் வரும், அது டிபெண்ட் வேரியபிள். ஸோ அந்த பாயிண்ட் நம்ம கிளியர் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ரேஞ்ச். எக்ஸ் ஆக்சிஸில் ரேஞ்ச் பார்க்கணும். அப்போ மினிமம் ரீடிங் என்ன, மேக்ஸிமம் ரீடிங் என்ன. மினிமம் ரீடிங் 60 இருக்குது, மேக்ஸிமம் ரீடிங் என்ன இருக்குது, 100 இருக்குது. அப்போ இந்த 60 to 100க்குள்ளே தான் என்ன பண்ணணும், எனக்கு கிராஃப் வர மாதிரி நான் பார்த்துக்கணும் எக்ஸ் ஆக்சிஸில். ஒய் ஆக்சிஸில் பாருங்கள், மினிமம் ரீடிங் என்ன வருது, 2.25 வருது. மேக்ஸிமம் ரீடிங் என்ன வருது, எனக்கு 4 வருது. அப்போ 2.25லேருந்து 4க்குள்ளே வர மாதிரி நான் என்ன பண்ணணும், ஒய் ஆக்சிஸில் வந்து நம்ம வந்து ரேஞ்சு வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் வந்து கிராஃப் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 6 கட்டம் 7 கட்டம் உள்ள கிராஃப் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது வந்து இதை விட பெரிய கிராஃப் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ரேஞ்சை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் போடுற மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டிபெண்டிங் அப்பான் உங்களுடைய கிராஃபோட சைஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கிராஃப் பேஜ் முழுக்க அழகாக வர மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணுவோம். எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 50 எடுத்திருக்கோம். அப்போ 2 சென்டிமீட்டர் 60, 70, 80, 90, 100. அப்போ எனக்கு 60லேருந்து என்ன பண்ணுது, 100க்குள்ளே என்ன பண்ணுது, இந்த கிராஃபில் எனக்கு ஏறக்குறைய இந்த கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரியே வந்து போச்சு. அப்போ தான் எனக்கு கிராஃப் வந்து எனக்கு கொடுத்துருக்கிற கிராஃபு, நான் எடுத்துக்கிட்டு இருக்கிற கிராஃபு அழகாக இருக்கும். ஓகே, ஒய் ஆக்சிஸில் பாருங்கள், இங்கே வந்து 2 சென்டிமீட்டர் நான் வச்சுக்கிறேன், இங்கே வந்து 2ன்னு வச்சுக்கிறேன். அப்படின்னா 4 சென்டிமீட்டர் நான் வச்சுருப்பேன், 3ன்னு வச்சுருப்பேன். 6 சென்டிமீட்டர் வந்து 4ன்னு வச்சுருப்பேன். இப்படி தான் வச்சுருக்கேன் இல்லையா? இது மாதிரி ரேஞ்ச் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் ஸ்கேலுக்கு போகணும், அடுத்த நிமிஷம் வந்து நீங்கள் ஸ்கேலுக்கு போகணும். அப்போ 2லேருந்து நமக்கு என்ன வந்துச்சு, எனக்கு 5க்குள்ளே வந்து போச்சு. அப்போ 2லேருந்து என்ன பண்ண போச்சு, அதான் 5 கீழே தான் இருக்குது 4. அப்போ இதுக்குள்ளே வந்து போச்சு, 4க்குள்ளே வந்து போகுது உங்களுக்கு. ஓகே, இப்போ ஸ்கேலுக்கு போயிடும். ஸ்கேல் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஃபில்அப் பண்ணி ஆகணும். அப்போ 1 சென்டிமீட்டர் இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர்னா 50 சென்டிமீட்டர். அப்போ நம்ம 1 சென்டிமீட்டரை இந்த எக்ஸ் ஆக்சிஸில் 50 சென்டிமீட்டராக எடுத்துக்கிறோம் எல்லோட வேல்யூ. ஓகே, ஒய் ஆக்சிஸில் டி ஸ்கொயரோட வேல்யூ 1 சென்டிமீட்டர் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 1 செகண்ட் ஸ்கொயராக எடுத்துக்கிறோம்.
அப்போ இது வந்து 1 சென்டிமீட்டர்லேருந்து இதை வந்து நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் 1 செகண்ட் ஸ்கொயராக எடுத்துக்கிறோம். அப்போ இது வந்து 1 செகண்ட் ஸ்கொயர்னால் இது வந்து என்னென்னா இன்னொரு 1 செகண்ட் ஸ்கொயர், அப்போ 2. அப்போ 20 மில்லிமீட்டர் சேர்ந்தது 2 அப்படின்னா 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது என்னது, அதை 10 மில்லிமீட்டர் தான் 1 சென்டிமீட்டர், அப்போ 1 செகண்ட் ஸ்கொயர். நவ் நம்ம ஆஸ் யூஷுவலாக என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சென்டிமீட்டரில் எங்கள் ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணிட்ட உடனே அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன இம்மீடியட்டாக போயிடுவோம்னா 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இங்கே 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு நான் குறிச்சிக்கிறேன், 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு இது வந்து இங்கே பாருங்கள் 1 சென்டிமீட்டர் வந்து 50 சென்டிமீட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே அப்படின்னா 1 மில்லிமீட்டர்னா இது டிவைடட் பை 10. அப்போ டிவைடட் பை 10 5 சென்டிமீட்டர் வரும். அப்போ 1 மில்லிமீட்டர் இன் எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இதை நீங்கள் எழுதிங்க. அதே மாதிரி இங்கே வரணும் 1 மில்லிமீட்டர் இன் ஒய் ஆக்சிஸில் என்ன வரும், 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு இப்போ இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்க, ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர், இங்கே நம்ம என்ன போட்டிருக்கோம் 1 செகண்ட் ஸ்கொயர் போட்டிருக்கோம். அப்போ இதை 10ஆல் டிவைட் பண்ண என்ன வரும் 0.1 செகண்ட் ஸ்கொயர் வரும். ஸோ I can write it as a 0.1 second square. அப்போ 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 0.1 செகண்ட் ஸ்கொயர் இன் ஒய் ஆக்சிஸ். இது தெரிஞ்சிச்சுன்னா இனிமேட்டு நான் டேட்டா கிளியராக போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணோம், இப்போ நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 60, 70, 80, 90, 100 அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் 60, 70, 80, 90, 100ன்றது நமக்கு அப்படியே விசிபிளாகவே இருக்குது. அதனால நம்ம டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம். இப்போ 60க்கு இப்போ இந்த ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், அதுக்கு கோஆர்டினேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். எக்ஸ் ஆக்சிஸில் 60, ஒய் ஆக்சிஸில் 2.25. இப்போ 2.25 எங்கே வரும் இப்போ பார்ப்போம். ஸோ 1 மில்லிமீட்டர் ஒய் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸ் 1 மில்லிமீட்டர் நம்ம என்னன்னு பார்த்தோம் ஈக்குவல் டு 0.1 செகண்ட் ஸ்கொயர்னு பார்த்தோம். இப்போ நமக்கு வந்து எத்தனாவது மில்லிமீட்டரில் இந்த 2.25 வருதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ எக்ஸ் மில்லிமீட்டர் வச்சுக்கோம் ஈக்குவல் டு 2.25 செகண்ட் ஸ்கொயர். ஓகே சரி, இப்போ என்ன பண்ண போகிறீங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க இல்லையா. அப்போ 0.1 எக்ஸு ஈக்குவல் டு 2.25. ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2.25 டிவைடட் பை 0.1. ஆன்சர் பார்க்கும்போது நீங்கள் போட்டுடலாம் இல்லையா, 22.5 மில்லிமீட்டர். ஏன்னா 2.25 டிவைடட் பை 10⁻⁻1, அது மேலே போச்சுன்னா +1 ஆகிடும், 10⁻+1 ஆகிடும். அப்போ அதனால் 22.5 மில்லிமீட்டர் வந்துடும். அப்போ இந்த 2.25 செகண்ட் ஸ்கொயரை எத்தனாவது மில்லிமீட்டரில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா 22.5 அந்த மில்லிமீட்டரில் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம பிளாட் பண்ணலாமா. நமக்கு என்னது எக்ஸ் கோஆர்டினேட் என்னது 60 இங்கே இருக்குது. ஒய் கோஆர்டினேட் என்னது 2.25 எத்தனாவது மில்லிமீட்டரில் இருக்குது 22.5. அப்போ இது வந்து இதுலேருந்து இது வரைக்கும் போனால் 10, 20. ஓகே, ஒரு மில்லிமீட்டர் 21, 22. அதுக்கும் அடுத்த கோடு 23க்கும் நடுவில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் 22 வச்சுக்கலாம், அது 23 வச்சுக்கலாம். ஓகேவா? அதை இங்கே பிளாட் பண்ணிடணும். இப்போ நான் வந்து இங்கே பிளாட் பண்ணுறேன். 10, 20, 20, 21, 22 இங்கே பிளாட் பண்ணுறேன். ஓகே, வச்சு விசிபிலிட்டிக்காக நான் சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒவ்வொரு வேல்யூஸும் என்ன பண்ண போகிறீங்க, XY கோஆர்டினேட்டை நீங்கள் வந்து இங்கே பிளாட் பண்ண போகிறீங்க. பிளாட் பண்ணிட்டு என்ன வரும் அப்படின்னு சொல்கிறத நான் இப்போ ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்த ரீடிங் என்ன இருக்குது, 70 இருக்குது. இந்த 70க்கு எக்ஸ் ஆக்சிஸு, ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது 2.89 இருக்குது. நம்ம அங்கே என்ன பண்ணோம் 2.25க்கு 0.1 டிவைட் பண்ணோம். இப்போ 2.89 இருந்ததுன்னா அதை நம்ம என்ன பண்ணோம் 0.1 தான் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும் 28.9 வரும். இந்த 22.5க்கு பற்றி 28.9 வரும் நமக்கு செகண்ட் ரீடிங்க்கு. அப்போ 28.9ன்றதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் 30ன்னு எடுத்துக்கலாம். 30 மில்லிமீட்டர் நம்ம வந்து 30வது மில்லிமீட்டரில்
நம்ம வந்து பிளாட் பண்ணணும் 70க்கு நேராக. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இது 10, 20, 30. அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வரும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். இது செகண்ட் ரீடிங்கான கோஆர்டினேட்டு. அடுத்து என்ன வருது, தேர்ட் ரீடிங் பாருங்கள். தேர்ட் ரீடிங் அது 80, இது வந்து 3.24 வருது. அதை 0.1 இங்கே நம்ம வந்து இந்த கால்குலேஷன் போட்டு 0.1 தான் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 32.4 வரும். அதை நான் 32.4 நம்ம என்ன எடுத்துக்கலாம், 32ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 32 மில்லிமீட்டரில் இருக்கும். எது 80க்கு நேரம் என்ன பண்ணுறோம், 32. ஓகே, இது 80 எடுத்துருக்கோம். 10, 20, 30. ஓகே, 30, 31, 32 இங்கே வருது. ஓகே, 32 இங்கே வருது. ஓகே, அடுத்த ரீடிங் பாருங்கள். 33.61 வருது இல்லையா, அதை நம்ம என்ன எடுத்துக்குவோம், 36ன்னு எடுத்துக்குவோம். அது வந்து எவ்வளவுக்கு, 90க்கு என்ன வருது இங்கே பாருங்கள். 90க்கு என்ன வருது, 36 வருது. அப்போ இது ஒரு 10, 20, 30, 35, 36. ஓகே, 36. ஓகே, அடுத்து பாருங்க 100 எடுத்துக்கிறோம். 100க்கு என்ன வருது, 4 வருது. இப்போ 100 டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 4க்கு போயிடுறீங்க. 4ன்னா என்னது, ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 40. அப்போ 10, 20, 30, 40 இந்த இடத்துல வந்துடும். 40வது மில்லிமீட்டர். கிளியர்? இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, இதை வச்சு என்ன பண்ணீங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வந்து ஜாயின் பண்ணிங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஏதாவது 2 பாயிண்ட் கோயின்சைட் ஆகிற மாதிரி எடுத்துங்க. ஏதாவது 2 பாயிண்ட் கோயின்சைட் ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுங்க. ஓகே, ஸோ யூ கேன் டேக் ஸ்லோப் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன். யூ கேன் டேக் எனி அதர் 2 பாயிண்ட். இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்லோப் போடலாம். நான் இப்போ கையாலே போடுறேன் பாருங்கள், ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது வந்து என்னென்னா தீட்டா. இதை வந்து ஏன்னு வச்சிங்க, இதை பின்னு வச்சிங்க, இதை சின்னு வச்சிங்க. ஸ்லோப் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன வரும்னா, ஏபி டிவைடட் பை பிசி வரும். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு, அதாவது வெர்டிக்கல் சேஞ்ச் டிவைடட் பை ஹரிசாண்டல் சேஞ்சு. ஏபியோட வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எத்தனை மில்லிமீட்டர் நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு ஏபியை வந்து 0.1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோ வந்து T² வந்துடும். இதுக்கு வந்து எல் வந்து நீங்கள் பிசிக்கு வந்து எல் வந்து நீங்கள் அதே மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். எத்தனை மில்லிமீட்டர்னு போட்டு அதை நீங்கள் என்ன பண்ணலாம், 5 மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஸ்லோப் வந்து என்ன வருது அப்படின்னு சொன்னோன்னா, ஸ்லோப் எடுத்திங்கன்னா T²/L வரும். அப்போ நமக்கு வந்து கால்குலேஷனில் L/T² தான் இங்கே தேவைப்படுது இல்லையா. இந்த இடத்துல நமக்கு L/T² தான் வருது அப்படின்னும் போது நம்ம இங்கே வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கலாம். கிராஃப் வழியாகவும் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம் L/T² ஸ்லோப் எடுத்து. அப்போ என்ன ஒன்று 1/, ஸ்லோப் போட்டுருவீங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஐம் டெல்லிங் யூ ஆல் திஸ் திங்ஸ். ஓகே, இப்போ நம்ம குயிக்காக இந்த ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், அதாவது ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். என்ன ஜென்ரலாக சொல்லுவாங்கன்னா, y = mx + c. இந்த c என்ன அப்படின்னு சொன்னோம்னா y இன்டர்செப்ட், y ஆக்சிஸ் இன்டர்செப்ட். இந்த m என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்லோப் ஆர் கிரேடியன்ட்டு. ஸ்லோப் ஆர் நம்ம வந்து ஸ்லோப்புக்கு இன்னொரு பேர் என்னன்னு தெரியும், கிரேடியன்ட்னு தெரியும். ஸோ யூ கீப் ரிமெம்பர், ஸ்ட்ரெயிட் லைனோட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா y = mx + c. அதில் இந்த c வந்து என்ன அப்படின்னு சொன்னால் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா y ஆக்சிஸுடைய இன்டர்செப்டு. m என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஸ்லோப்பு அல்லது கிரேடியன்ட்டு. ஸோ டோன்ட் ஃபர்கெட், y = mx + c இஸ் த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். லீனியர் ஈக்குவேஷன் தான் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம ஷார்ட்டாக ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. அந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி போடுறது அப்படின்னு சொன்னால் நம்ம லோயர் கிளாஸ்லேயும் நம்ம படித்தது தான். இதை கொஞ்சம் குயிக்காக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஓகேவா?
ஸோ நம்ம பார்த்தோம் லீனியர் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து இட் இஸ் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்றத பார்த்தோம். இங்கே வந்து இப்போ ஒரு ஈக்குவேஷனே கொடுத்துருக்குறாங்க, ஒய் ஈக்குவல் டு -3/2 எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த -3/2 தான் என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஸ்லோப்பு அல்லது கிரேடியன்ட்டு. இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டு எக்ஸு. இது வந்து +1 வந்து இந்த இதை வந்து சி, இதை வந்து சி. இந்த எம்ன்றது தான் என்னன்னா, அதாவது கிரேடியன்ட் ஆர் ஸ்லோப் தான் என்னன்னா -3/2. இப்போ ஸ்லோப் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா இங்கே என்ன இருக்குது, நியூமரேட்டரில் என்ன இருக்குது, -3 இருக்குது. இப்போ நான் மறுபடியும் எழுதுகிறேன் பாருங்கள், y ஈக்குவல் டு -3/2 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 1. இப்போ இந்த நியூமரேட்டரில் என்ன இருக்குது, -3 இருக்குது. -3 இருந்தால் நம்ம என்னன்னு வச்சுக்குவோம், ஃபால்னு வச்சுக்குவோம், நெகட்டிவ் இருக்கிறதுனால. டிவைடட் பை டினாமினேட்டரில் இருக்குது 2 இருக்குது, அதை நம்ம என்ன எடுத்துக்குவோம், ரன்னு எடுத்துக்குவோம். இப்போ -3 இருக்கிறதுக்கு பற்றி நியூமரேட்டரில் +3 இருக்குன்னு வச்சுங்க, ரைஸ். ஸோ ப்ளஸ் இருந்தால் ரைஸு நியூமரேட்டரில், அதாவது இது வந்து கிரேடியன்ட்டு, ஃபுல்லாக வந்து கிரேடியன்ட்டு. கிரேடியன்ட்டில் இருக்கிற நியூமரேட்டர் ப்ளஸ்ஸாக இருந்தால் ரைஸுன்னுவோம், மைனஸாக இருந்தால் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபால்னு சொல்லுவோம். டிவைடட் பை இந்த டிவைடட் பை இது ரன் வந்து 2. ஓகே, ஒய் ஆக்சிஸில் இதுதான் வந்து என்னென்னா இன்டர்செப்ட். இதை இப்போ நம்ம போட்டு பார்த்தா நமக்கு அது புரிஞ்சிடும். ஓகேவா, ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த கிராஃபில் என்ன பண்ணுறீங்க, ஒய்யோட இன்டர்செப்டை தான் நம்ம குறிக்கணும். இப்போ நீங்கள் இது மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 1 2 3 4 5 6 7 அப்படி போட்டுருக்கீங்க. இங்கே என்ன பண்ணுவீங்க, -1 -2 -3 -4 -5 -6 -7 அப்படி போட்டுருவீங்க. இங்கே என்ன பண்ணுவீங்க, நெகட்டிவில் -1 -2 -3 -4 -5 -6 அப்படி போட்டுருவீங்க. இங்கே என்ன வரும், 1 2 3 4 5 6 அப்படி போட்டுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். இது வந்து ஆரிஜின். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஒரு ட்ரிக்கு. இங்கே +1ன்னு இருக்குது இல்லையா, இந்த +1 என்னென்னா ஒய்யோட இன்டர்செப்ட்டு, அது ப்ளஸில் இருக்குது. அப்போ ஒய்யோட இன்டர்செப்ட்டு இங்கே இருக்குது +1. ஓகே, இதை நான் ஒரு சர்க்கிளாக போட்டுக்கிறேன் ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஓகே, இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒய் இன்டர்செப்டை ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிடணும். அதுக்கடுத்து என்ன இருக்குது, நியூமரேட்டரில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் -3 இருக்குது. அப்போ ஃபால். அப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், கீழே வரேன். ஃபால் எப்படின்னா 1 2 3 ஃபால் ஆகிட்டேன். ஓகே, இங்கே வந்திருக்கேன். இங்கேருந்து கீழே டினாமினேட்டர் போங்க, 2 இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா 2 இருக்குது. ரன் 1 2 ரன். அப்போ இந்த பாயிண்ட் எனக்கு வந்து இங்கே வந்து முடியுது. ஸோ இப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஒய் இன்டர்செப்ட் +1. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒய் இன்டர்செப்ட் +1ல் நாங்கள் குறிச்சிட்டேன், எடுத்துக்கிட்டேன். அங்கேருந்து என்ன பண்ணுறேன், இந்த -3 இருக்கிறதுனால ஃபால். இதே ப்ளஸ்ஸாக இருந்தால் மேலே வந்து ரைஸ் பண்ணியிருப்போம், 1 2 3 அப்படி போயிருப்பேன். இது -3 இருக்கிறதுனால ஃபால் 1 2 3 இப்படி வந்துட்டேன். என்ன நான் அதர் கலரில் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கேருந்து 1 2 3 ஃபால். இங்கேருந்து என்ன பண்ணுறேன், இந்த 2க்கு ரன் 1 2. ஓகே, நான் வாட் ஐம் கோயிங் டு டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 2 பாயிண்ட் என்ன பண்ண போகிறேன், ஜாயின் பண்ண போகிறேன். 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்திருக்கு. சரி, இது வந்து நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் பண்ணோம். இன்டர்செப்ட் என்னன்றதை நம்ம போட்டுக்கிட்டோம். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், -3 ஃபால்னு வச்சோம், அப்புறம் ரன்னுன்னு வச்சோம், போட்டோம். சரி, நம்ம லாயர் கிளாஸில் நம்ம இந்த ஈக்குவேஷன் படித்து நம்ம வந்து சால்வ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை செக் பண்ணிக்கலாமா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்து -2லேருந்து நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த -2 எக்ஸுடைய வேல்யூ -2 இருந்தால் ஒய் என்னவாக இருக்கும். அப்போ நம்ம எக்ஸ் வந்து -2 இங்கே போட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ -2 நான் போட்டேன் அப்படின்னு சொன்னால் எக்ஸோட வேல்யூ -2 இன்ட்டு -3 என்ன ஆகிடும், +6 +6 டிவைட் பை 2 என்ன ஆகிடும், 3 ஆகிடும். 3 + 1 4 ஆகிடும். அப்போ இங்கே வேல்யூ என்ன வந்துடும்னா 4 வந்துடும் இங்கே வேல்யூ. ஓகே, அப்புறம் அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸுடைய வேல்யூ வந்து -1 வைக்க போகிறேன். -1 வச்சா என்ன வரும், +3 +3 வந்து -1 இன்ட்டு -3 +3 ஆகிடும்.
+3 டிவைடட் பை 2 என்ன ஆகிடும் 1.5 ஆகிடும். 1.5 + 1 என்ன ஆகிடும் 2.5 ஆகிடும். அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும் 2.5 போட்டுக்குவேன். இப்போ நான் வந்து 0 போடுறேன். இந்த இடத்துல வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 0 ஆயிடுச்சுன்னா இந்த என்டையர் டேர்ம் என்ன ஆகிடும் 0 ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும் 1 தான் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே 1 போட்டுக்கிறேன். இதுக்கடுத்து என்ன பண்ணுறேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன் எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணுறேன் +1 வைக்கிறேன். +1 × -3 என்ன ஆகிடும் -3 ஆகிடும். -3 டிவைடட் பை 2 என்ன ஆகிடும் -1.5 ஆகிடும். -1.5 + 1 என்ன ஆகிடும் -0.5 வந்துடும். அப்போ இங்கே என்ன வந்துடும் எனக்கு -0.5 வந்துடும். ஓகே, இப்போ நான் இந்த எக்ஸோட வேல்யூ என்ன வைக்க போகிறேன், எக்ஸோட வேல்யூ வந்து 2 வைக்க போகிறேன். 2 × 3 வந்து 6. 6 டிவைடட் பை 2 வந்து என்ன வரும் 3 தான் வரும். அங்கே மைனஸ் இருக்குது. அப்போ -3 + 1 என்ன ஆகிடும் -2 ஆகிடும். அப்போ இங்கே வந்து -2. ஓகே, அடுத்த வேல்யூ என்ன இருக்குது 3 இருக்குது. 3 நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே போடுறேன். 3 3s are 9. அங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ -9 டிவைடட் பை 2 என்ன ஆகிடும் -4.5. -4.5 + 1 என்ன ஆகிடும் -3.5. -3.5. இந்த வேல்யூ நீங்கள் இங்கே ப்ளாட் பண்ணி பாருங்கள், இது வருதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸ் வந்து -2 இல்லையா, -2 4, ஒய் ஆக்சிஸ் வந்து 4. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து -2 இங்கே இருக்குது. 1 2 3 4 இந்த இடத்துல எனக்கு வருது. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து -2, ஒய் ஆக்சிஸ் வந்து என்னன்னா 4. 1 2 3 4 இந்த இடத்துல வருது பாயிண்ட். ஓகே, அடுத்து வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து -1. -1 வச்சேன் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு என்ன வருதுன்னா 2.5ல் வருது. இங்கே பாருங்கள் 2.5 ஏறக்குறைய இந்த இடத்துல கட் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல இங்கே ஒரு பாயிண்ட் வைப்பேன். 2.5 இங்கே வருது. எக்ஸ் ஆக்சிஸில் 0னா ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது 1 வருது. அப்போ இங்கே இந்த இடத்துல பாயிண்ட் வருது. ஓகே, அதுக்கடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் 1ன்னா இது வந்து -0.5 வருது. அப்போ இந்த இடத்துல எனக்கு கரெக்டாக வருது -0.5. எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் -2. அப்போ எனக்கு இந்த இடத்துல வருது -2. ஓகே, ஸோ 3 வைக்கிறேன் -3.5 வருது. இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் 3 1 2 3 இங்கே 3 பாயிண்ட் -3.5ல் வருது. ஸோ எக்ஸாக்ட்லி சேம். ஸோ இது ஒரு ஷார்ட்கட்டு தான். ஸோ கிராஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படவே வேணாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்டர்செப்ட் எதுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபிசிக்ஸில் கிராஃபில் இன்டர்செப்ட் வந்து பார்ப்பாங்க. அது எந்த சாப்டரில் வருது எப்போ வருதுன்றதை நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சாப்டர் வைஸாக நான் வந்து கிராஃப் வந்து எப்படி போடுறது அப்படின்றத 12th ஃபிசிக்ஸு ஒவ்வொரு சாப்டருக்கும் கிராஃபு ப்ளஸ் 1 ப்ராப்ளம் கொடுக்குறேன் ஃபார் கான்செப்ட் கிளாரிட்டிக்காக. அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ வந்து யாருக்கு உபயோகமாக இருக்குன்னா 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ரீகால் பண்ணிக்கலாம், ப்ரஷ் அப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, குட், பெஸ்ட் ஆஃப் லக்.